ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரவா கேசரி பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? செய்யலாமா? வாங்க. செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரோஸ்டட் ரவா 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 5 டேபிள் ஸ்பூன், திராட்சை முந்திரி பருப்பு 10 நம்பர்ஸ், ஆரஞ்சு ஃபுட் கலர், ஏலக்காய் 3 நம்பர்ஸ், சால்ட் ஒரு பிஞ்ச். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை இப்போ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வரும்போது நம்ம திராட்சையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 3 நம்பர்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவையை ஆட் பண்ணணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இலகுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்க, ரவையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் உள்ள நெய்யையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸும் ரைசன்ஸும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, சூப்பரான கேசரி ரெடியாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரவை கேசரி செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.